ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து என்னை இந்த பட்டணத்தில் கொண்டு வந்து கால்டுவெல் ஸ்கூலிலே நான் படிக்கவும், இருக்கிற பேட்ரிக் சர்ச்சில் சிறு வயது முதல் நான் வளர்ந்து வர ஆண்டவர் எனக்கு கிருபை அளித்தார். அந்த பேட்ரிக் சபையிலே நடந்த ஒரு மிஷன் கூட்டத்திலே என்னுடைய தாயார் கலந்து கொண்டு, எனக்கு 9 வயது இருக்கும் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த கூட்டம் முடிந்தவுடனே வீட்டுக்கு வந்து என் மேல் கை வைத்து, மகனே, உன்னை நான் ஊழியத்துக்கு என்று அந்த மிஷன் கூட்டத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நீ முழு நேர ஊழியம் செய்ய வேண்டும் வளர்ந்து வரும்போது என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த 9 வயதில் அந்த ஆவியானவர் என் மேலே வந்து அமர்ந்திருந்ததை காண முடிந்தது. நான் எவ்வளவுதான் உலகத்துக்குள்ளே போவதற்கு முயற்சித்தாலும், ஊழியத்துக்கு வரக்கூடாது என்று எண்ணினாலும் என்னை ஆண்டவர் விடவே இல்லை. அவர் அழைத்த அழைப்பு, அன்றைக்கு அவர் கொடுத்த அந்த ஆவியின் கிருபைகள் என் வாழ்க்கையை விட்டு விலகவில்லை. என்னுடைய தகப்பனார் இங்கே கோரம்பள்ளத்தில் உள்ள இடத்தில் உள்ள உப்பளங்களை வாங்கி அந்த உப்பளங்களை அவர் நடத்தி வரும்போது, நான் அப்பொழுது சாயர்புரம் கடந்து போன பின்பு என்னுடைய லீவு நாட்களெல்லாம் இங்கே வந்து உப்பளத்தை கவனிப்பது உண்டு. அதற்கு பின்பு என்னுடைய 20வது வயதில் சாயர்புரத்தில் வைத்து என்னை ஆண்டவர் விசேஷமாக தொட்டார். டாக்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்கள் அந்த ஊருக்கு வந்து எங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்தார்கள். தங்கியிருக்கும் போது அவர் என்னை பார்த்து ஒரு இரவு கேட்டார், நேற்று கூட்டம் நடந்ததே, நீ கூட்டத்துக்கு வந்தாயா என்று கேட்டார். நான் கூட்டத்துக்கு வரவில்லை என்று சொன்னேன். அவர் சொன்னார், இன்றைக்கு நீ கூட்டத்துக்கு வர வேண்டும், நான் இன்றைக்கு இரவு உன்னை கேட்பேன் என்று அவர் என்னிடத்தில் சொன்னபோது அவருக்கு பயந்து அந்த கூட்டத்துக்கு போனேன். அந்த கூட்டத்தில் ஆண்டவர் ஆவியானவர் அவர் என்னை தொட்டார். 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இரவு கூட்டத்தில் ஆண்டவர் என்னை தொட்டார். அந்த நாள் முழுவதும் நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். முற்றிலுமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அவருடைய ஊழியத்தை செய்வேன் என்று ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். நான் அப்பொழுது அங்கே கல்லூரி படித்து கொண்டிருந்தேன், போப்ஸ் கல்லூரியிலே. ஆண்டவருக்கென்று என்னை அர்ப்பணித்து அவர் என்னை மாற்றின விதத்தை நான் கண்டபோது என்னால் நம்ப முடியாது. முற்றிலுமாக ஆண்டவர் என்னை மாற்றிவிட்டார். அவருடைய மறுபடியும் பிறந்த அனுபவத்தை எனக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அதற்கு பின்பு நான் வேதாகம கல்லூரிக்கு போவதற்கு முயற்சி எடுத்தேன். டாக்டர் சாம் கமலேஷன் அவருடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக யோத்மாலுக்கு போவதற்கு முயற்சி எடுத்த போது எப்படியோ என்னுடைய கல்லூரியின் படிப்பில் ஃபெயிலாகிவிட்டேன். அந்த நேரத்தில் அங்கு போக முடியாத சூழ்நிலை. அந்த சமயத்தில்தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு போக நேர்ந்தது. அங்கே அபிஷேகம் பெற்று சதனேஷியா வேதாம கல்லூரிக்கு நான் போய் அங்கே பட்டம் பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை பாளையங்கோட்டையில் கொஞ்ச நாள் சமாதானபுரத்தில் செய்யவும், அந்த ஊழியங்களை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்கு பின்பு நான் சென்னை பட்டணத்துக்கு போய் ஒரு கூட்டம் முடிந்தவுடன் அங்கு கிடைத்த சில விலாசங்களை எடுத்து ஒவ்வொரு வீடாக சென்று 125 வீடுகளை நான் சந்தித்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு
அழைத்த போது 7 பேர் வந்தார்கள். 7 பேரை வைத்து ஒரு சிறிய வீட்டில் அந்த சபையை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை அளித்தார். அப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை அந்த இடத்திலே செய்ய ஆண்டவர் எனக்கு அளித்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஏராளமான ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்தார். ஏராளமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு பெரிய இடத்தை நான் எடுத்து போக போக அந்த இடங்களெல்லாம் நிரப்பப்பட்டது. இது ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதமே தவிர வேறு ஒன்றுமல்ல. ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம்தான் ஊழியங்களிலே நம்மை வளர்க்கிறது, ஆசீர்வதிக்கிறது. அநேகருடைய ஜெபம், அநேக பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த தேசத்திலே செய்வதற்காக ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார். வரும் நாட்களில் நம்முடைய அருமை சக மோகன் சி லாசரஸ் அவர்களும் அருமை பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவர்களும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நம்முடைய மத்தியில் கொடுப்பார்கள். நீங்கள் அனைவரும் ஜெபத்தோடு இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படிப்பட்ட கூட்டங்கள் எங்கும் நடைபெற முடியாமல் இருந்தது. ஆண்டவர் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட கூட்டங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. எனக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். லூக்கா மேலே அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அடுத்த வசனம், என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் வீடு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் 3 முக்கியமான காரியங்களில் சரியான அஸ்திபாரம் போடப்பட்டிருக்க வேண்டும். முதலாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஆழமாய் அஸ்திபாரம் போட்டிருக்க வேண்டும். 2வது, உங்கள் குடும்ப வாழ்க்கைகளில் குடும்பத்தில் சரியான அஸ்திபாரம் போடப்பட்டிருக்க வேண்டும். 3வது, சபை சரியான அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் இன்று கேட்கப் போகிறோம். முதலாவது, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் ஆழமாய் தோன்றி
கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதற்கு ஒப்பாயிருப்பான். பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் மேல் மோதினாலும் அந்த வீடு அசையாமல் இருக்கும் என்று எழுதப்பட்ட வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தை அவர் செய்தபோது அந்த 3 அதிகாரங்களில் எழுதப்பட்ட வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த 3 அதிகாரங்களில் எழுதப்பட்ட வசனங்களை ஆழமாய் படிக்க வேண்டும். அது ஒரு புது உடன்படிக்கையின் உபதேசம். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கற்பனைகள் சொல்லப்பட்டது. இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் கைக்கொள்ள வேண்டிய கற்பனைகளை பற்றி இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் வாழ்க்கையில் அசையாமல் இருப்பார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவார்கள். மற்றபடி வசனத்தை கேட்கிறவர்கள் ஏராளமான பேர், வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் ஏராளமான பேர், வசனத்தின்படி நடக்கிற மக்கள் வெகு சிலர். இன்று ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிற இந்த சத்தியத்தின்படி நடக்க உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அஸ்திபாரத்தை ஆழமாய் போட உதவி செய்வார். எந்த சோதனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த நிந்தனை வந்தாலும், எந்த அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசையாமல் இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார். தனிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சி மிகவும் அவசியம். கூட்டத்துக்கு வரும்போது நாம் எல்லாரும் நல்லவர்கள் போல இருப்போம். நம்மை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு அமைதியாக இருப்போம், அவ்வளவு நல்லவர்கள் போல இருப்போம். நான் எப்போ ஒரு உதாரணம் சொல்லுவேன். நம்ம கூட்டத்துக்கு வரும்போது நம்மை பார்த்தால் நம்மில் எந்த தவறும் இருக்கிற மாதிரி தெரியாது. நாம் எல்லாம் பார்க்கறதுக்கு தேவதூதர்கள் மாதிரி தான் இருப்போம். நமக்கு நம்ம ஊரில் ஒரு பாம்பு உண்டு, நல்ல பாம்பு. அந்த பாம்பு மோசமான பாம்பு, ஆனால் அந்த பாம்புக்கு பேர் நல்ல பாம்பு. அதை யோசித்து பார்த்தா ஏன் அதுக்கு அந்த பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் விட்டாங்க? அது ஒரு விஷம் நிறைந்த ஒரு பாம்பு, ஆனால் அந்த பாம்புக்கு பேர் நல்ல பாம்பு. ஏன் அந்த பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் விட்டுருக்காங்கன்னா, அது பக்கத்தில் யாரும் போகாட்டா அது நல்ல பாம்பு தான். அது பக்கத்தில் யாரும் போய் அது தொந்தரவு பண்ணலைன்னா அந்த பாம்பை போல அமைதியாக இருக்கிற பாம்பு வேறு ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதை போய் யாராவது தொந்தரவு பண்ணிட்டா அந்த பாம்பு மெதுவாக தலையை தூக்கி 3 அடி உயரம் தூக்கி அந்த படத்தை காட்டி கொத்திச்சுன்னா போதும், ஆளையே காலி பண்ணிடும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது நம்ம போல நல்ல ஆட்கள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு போய் பாருங்க, இப்படி இருக்கிற ஆட்கள் எப்படி மாறிடுறாங்க, எப்படி அவங்களுக்குள்ள விஷம் இருக்குது, எப்படி மாமியார் மருமகள்லாம் சண்டை போடுறாங்க, எப்படி கணவன் மனைவியெல்லாம் ஒவ்வொரு நேரங்களும் சண்டை போடுறாங்க, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் திகைத்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறத பார்க்குறோம்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே ஒரு சரியான வாழ்க்கை வாழத்தான் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். நிறைய பேருக்குள்ள சரியான ரட்சிப்பும் இல்லை, மனம் திரும்புதலும் இல்லை. அநேகருக்கு ஏதாவது சுகம் உண்டாகும், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும், உடனே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், ஆலயத்துக்கு போவார்கள், ஞானஸ்நானம் எடுப்பார்கள், எல்லாம் செய்வார்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள், எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆலயத்துக்கு ஒழுங்காக போவது, காலையில் ஜெபம், இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நாங்கள்லாம் இங்கே இருக்கும்போது, சாயர்பத்தில் இருக்கும்போது, காலையில் 5 மணிக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் எழுப்பிடுவாங்க எங்களை. அதுக்கு மேலே தூங்க முடியாது. ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும், ஒழுங்காக குடும்ப ஜெபத்தில் இருக்கணும், ஒழுங்காக எல்லாம் நல்லா செய்யணும். வீட்டில் வேலைகள் கொடுப்பாங்க, அந்த வேலையெல்லாம் செய்யணும். ஸ்கூலுக்கு போகணும், திரும்ப வரணும். 5 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் விளையாடலாம். 6 மணிக்கு சரியாக வீட்டுக்குள்ளே வந்துடணும். இரவு 9 மணிக்கு மறுபடியும் வீட்டில் ஜெபம் நடக்கும். ஒழுங்காக வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கணும். சண்டே ஸ்கூல் ஒழுங்காக போகணும். ஞாயிற்றுக்கிழமையில் வசனம் படித்தா சாப்பாடு, மனப்பாடம் செய்யணும். இதெல்லாம் ஒழுங்காக இருக்குது. தவிர எல்லாம் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ். நான் கொயரில் முதல் ஆள், சிலுவை தூக்கிட்டு போகிற ஆள் நான் தான். ஆனால் பண்ணுற அநியாயத்துக்கு அளவே இருக்காது, அது வேறு யாருக்கும் தெரியாது. இப்படி ரிலீஜியஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியாக மனம் திரும்புதல் இல்லாத ஆட்கள், மறுபடியும் பிறக்காத ஆட்கள், சரியான அஸ்திபாரம் இல்லாத விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் வெகு சிலர்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே உங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்திருக்குதா? உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்குதா? உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா என்று கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இதை சரியாக உணர்ந்து சரியான ரட்சிப்பை அடைய இந்த ராத்திரி நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை சரியாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ உங்களை அதிகமாய் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? மத்தேயு 5 நாம் படிக்கும்போது 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மத்தேயு 5:3, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த ஆவியின் எளிமைன்னு சொன்னால், சில ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ரொம்ப அவங்கள பார்த்தா தாழ்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான மனிதர்கள் உள்ளே, வெளியே வித்தியாசமானவர்கள், உள்ளே வித்தியாசமானவர்கள். ஆவியின் எளிமை என்று சொல்லும்போது, ஒவ்வொரு நாளும் ஒரு பிச்சைக்காரனை எடுத்தால், உண்மையான பிச்சைக்காரன், இன்றைக்கு இருக்கிற பிச்சைக்காரர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். இன்றைக்கு இருக்கிற பிச்சைக்காரர்கள் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கிறான். இப்போ அந்த பிச்சைக்காரன்லாம் அடுத்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்லுவான், அப்பா நான் இந்த தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ இந்த தெருவுக்கு வராத, அந்த அடுத்த தெருவுக்கு நான் போகிறேன், அங்கே வந்துடாதன்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிறாங்க.
இது சரியான பிச்சைக்காரர்கள் அல்ல. இன்னைக்கு பிச்சைக்காரர்கள் நிறைய பேர் பிச்சை எடுத்து சேர்த்து வச்சு திரும்ப திரும்ப பிச்சை எடுக்கிறான். ஆனால் உண்மையான பிச்சைக்காரன் என்பவன் அந்தந்த நாளுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடுகிறவன். அடுத்த நாள் வரும்போது அவனுடைய கையிலே பாத்திரம் எம்டியாக தான் இருக்கும். அடுத்த நாள் அவன் பிச்சை எடுத்தால் தான் சாப்பிட முடியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் போய் அப்படியே கிருபைக்காக காத்திருக்கணும். தினந்தோறும் அவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தான் உதவி செய்யணும், நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தினந்தோறும் அவர்கிட்ட போய் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருப்போமே ஆனால் அந்த ஆண்டவருடைய கிருபை அனுதினமும் நமக்கு கொடுக்கப்படும். சிலர் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுவார்கள். அவங்க தேதியெல்லாம் சொல்லுவாங்க, இந்த வருஷம் இத்தனாம் தேதி பெற்றேன் என்று அந்த தேதி வருஷத்தெல்லாம் சொல்லுவாங்க. இந்த தேதி வருஷம்லாம் கல்ற தோட்டத்துக்கு தான் நல்லது. நான் இந்த வருஷம் பிறந்தேன், இந்த வருஷம் மரித்தேன் என்று சொல்கிற கல்லறையில் எழுதுறதுக்கு தான் தேதி தேவை. உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு அபிஷேகம் பெற்றீங்களோ அதுக்காக தோற்றுறோம். ஆனால் தினந்தோறும் அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குதா? தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டிருக்கிறீங்களா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போகும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆவியின் எளிமை உங்களுக்கு தேவை. உங்களை அனுதினமும் தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு தேவன் உங்களை பயன்படுத்த உங்களை அர்ப்பணியுங்கள். ரெண்டாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். எதுக்கு நாம் துயரப்படணும்? எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்தும் நாளைக்காக கவலைப்படக்கூடாது என்று எத்தனையோ முறை கவலைப்படாதீர்கள் என்று வேத வாக்கியத்தை பார்க்கிறோம். ஏன் நாம் கவலைப்படக்கூடாது? நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார், நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நிச்சயம் நம்மை நடத்துவார். எதற்கும் கவலைப்படக்கூடாது. இப்போ ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும், பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் வாங்கணும், கல்லூரியில் பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கணும், இதெல்லாம் பிரச்சனைகள் தான். ஆனால் நம்மை நடத்துகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், மறந்து விடக்கூடாது. அவர் நம்மை நடத்துவார், நம்மை கைவிட மாட்டார். நாம் எதற்காக துயரப்படணும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தவறுகள் வருது, குறைகள் வருது, கோபங்கள் வருது, எரிச்சல்கள் வருது, பலவிதமான காரியங்கள் நெருக்கம் வரும்போது நம்முடைய உள்ளான மனிதன் வெளிப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் தவறு இருக்குமானால் அந்த தவறுக்காக துயரப்படுகிற மக்கள் இன்றைக்கு தேவை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ, உங்களை பரிசுத்தப்படுத்த நீங்கள் இந்த நாட்களில் அதிகமாய் நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். உங்களை தாழ்த்த வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் உண்மையாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்கள் கண்ணீரை விட்டு உங்கள் தவறுக்காக நீங்கள் அழ வேண்டும். அப்படி அழும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நீங்கள்
மாற்றமடைவீர்கள். மற்றவர்கள் நம்மை கோபப்படுத்திவிட்டால் நாம் அவர்கள் என்னை கோபப்படுத்தினார்கள், அவர்கள் செய்த தவறுதான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை 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 சரிப்படுத்திக் கொள்வோம், நியாயப்படுத்திக் கொள்வோம். மற்றவர்களை பற்றி நாம் குறை கூறுவோம். அவைகளை மாற்ற வேண்டும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்களாக வாழ வேண்டும். சாந்த குணம் என்பது மிகவும் முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி மிக அவசியம். சிலருக்கு பேர் சாந்தமான பேர் இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் முற்றிலும் மாறாகத்தான் இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் சாந்த குணம் இருக்குதா இல்லையான்னு எப்போ தெரியும்? கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால் நிறைய பேர் சாந்தமாக தான் இருப்பாங்க. கல்யாணம் கட்டி ஒரே வாரத்தில் தெரிஞ்சு போவோம் சாந்த குணம் எப்படி இருக்கு. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சாந்தமாக மாறிட்டேன். அதுக்கு முன்னால் எனக்கு கொஞ்சம் கோபகுணம்லாம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்த போது என் வாழ்க்கையில் முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு அனுபவம் வந்துச்சு. சாந்த குணம் வந்துச்சு. எல்லார்ட்டையும் ரொம்ப சாந்தமாக ரொம்ப அமைதியாக இருந்தேன். அப்புறம் கல்யாணம் நடந்துச்சு. ஒரு மாதத்துக்குள்ளே என் சாந்த குணமெல்லாம் போயிட்டு, அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சேன் உண்மையாகவே நல்ல வேளை கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணாமல் சாதுவாக இருக்கிறதுக்கு தான் நான் முயற்சித்தேன். அந்த நாட்களில் ஊழியம் செய்த போது கன்னியாகுமரி வட்டாரத்தில் தான் நிறைய ஊழியங்கள் இருக்கும். இந்த கன்னியாகுமரி வட்டாரத்துக்கு போனீங்கன்னா நிறைய சாதுக்கள் இருப்பாங்க. அந்த சாதுக்களோட உட்காந்து பேசி அவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் மாத்திரம் கட்டிடாதப்பா, கெட்டுனா உனக்கு இருக்கிற அபிஷேகம்லாம் போயிடும், நீயும் சாதுவாக மாறிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ராத்திரியெல்லாம் உட்காந்து இந்த சாதுக்களோட பேசுவோம். அந்த சாதுக்களோட பேசின போது நான் கண்டுபிடிச்ச ஒரே காரியம், அவங்க தங்கள் பொருட்களில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. யாரும் அதை தொட விட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் நல்ல சுயநலவாதிகளாக இருக்கிறத கண்டுபிடிச்சேன். அதுக்கு பிறகு நான் உட்காந்து ஒரு 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு இந்த மாதிரி வரங்கள்லாம் கிடையாது, நீ திருமணம் பண்ணிடுறது தான் நல்லது அப்படின்னு சொன்னார். அதனால் நான் திருமணம் பண்ணினேன். திருமணம் பண்ணின பின்பு தான் உண்மையான ஒரு வாழ்க்கை என்ன, ஒரு மனுஷனுக்குள்ளே எவ்வளவு பொறுமை இருக்குது, எவ்வளவு அன்பு இருக்குது, எவ்வளவு தாழ்மை இருக்குது, இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கைன்னா, ஐயோ நான் தெரியாமல் குடும்ப வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கஷ்டமான புருஷன் கிடைச்சிருக்கிறார், கஷ்டமான மனைவி, கஷ்டமான மாமியார்னு சொல்லி அநேகர் கவலைப்படுறாங்க. இல்லை, கவலைப்படாதீங்க, உங்களை அளந்து தான் ஆண்டவர் சரியான ஆளை கொடுப்பார். அதனால் உங்கள் லைஃப்பில் தோத்திரம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அநேக காரியங்களில் ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் பண்ணி நீங்கள் அடுத்தவங்க சால்வேஷனுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. உங்கள் சால்வேஷனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண அடுத்த ஆள் மாறும். அடுத்த ஆள் மாறணும்னு ஜெபம் பண்ணால் அந்த ஆள் மாற மாட்டார். அந்த ஆள் அப்படியே தான் இருப்பார். நீங்கள் மாறிட்டீங்கன்னா அந்த ஆளுக்குள்ள மாற்றத்தை நீங்கள் காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களை நிறைய பேர் கற்றுக்கொள்றதில்லை. மற்றவங்களையே குறை சொல்லி, மற்றவங்களையே வேதனைப்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சரியான சாட்சியை
ஆண்டவர் நமக்கு தரணும். அடுத்தபடியாக 6ஆம் வசனம், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பசி தாகம் எதுக்கு வேணும்? நீதி நீதி எனக்கு நீதியாக வாழணும். என் வாழ்க்கையில் அநியாயம் வரக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது. என் வாழ்க்கையில் நான் சாட்சியாக வாழணும். அநீதியான காரியம் எதையுமே செய்யக்கூடாது. உன் சிந்தையில் மூணு இடத்துல சரியாக வாழணும். உங்கள் சிந்தை வாழ்வு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் உண்டானால் அது நான் ப்ரைவேட்டாக யாருக்கும் தெரியாமல், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சிந்தை யாருக்கும் தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியும், மற்ற யாருக்கும் நம்ம சிந்தையில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு மனைவியோட நீ எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் சரி, உன் மனைவிக்கு உனக்கு உள்ளே இருக்கிற சிந்தை என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரைவசி லைஃப் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த சிந்தை வாழ்வில் பரிசுத்தமாக வாழணும். மற்றவங்களை பார்க்கும்போது அவங்கள பற்றி என்ன சிந்திக்கிற, என்ன செய்கிற, எப்படி அவங்கள பற்றி சிந்திக்கிற, உன் சிந்தைக்குள்ள என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த காரியத்தில் நம்ம நீதியாக இருக்கணும். அநேகருடைய சிந்தை அசுத்த சிந்தை. அசுத்தமான படங்களை பார்ப்பாங்க, அசுத்தமான காரியங்களை செய்து அசுத்தமான கற்பனைகளை செய்கிற அநேக மக்களை பார்க்கிறீர்கள். தவறு எப்படி வருகிறது? கற்பனையில், உன் சிந்தையில் உண்டாகிறது எதுவோ அதைத்தான் நீ செய்வாய். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் இந்த சிந்தையின் வாழ்வை பரிசுத்தமாக்குவாராக. ஆயினால்தான் சில நேரத்தில் ஆண்டவர் அந்நிய பாஷையை கொடுக்கிறது வெறும் அந்நிய பாஷைக்கு மாத்திரம் இல்லை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவான். அது மாத்திரமில்லை, இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். நீ உன் சிந்தையில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். உன் சிந்தை வாழ்வு எப்படி இருக்குது? உன் உள்ளான நோக்கம் எப்படி இருக்குது? நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியமல்ல, ஏன் அதை செய்கிறாய் என்பது தான் முக்கியம். உள்ளான நோக்கம் என்னத்துக்காக செய்கிற? காணிக்க கொடுக்கிற? எதுக்கு காணிக்க கொடுக்கிற? சில சபையில் சொல்லி கொடுப்பாங்க, 1000 ரூபாய் இந்த மாதம் நீ போடு, 10,000 ரூபா ஆண்டவர் அடுத்த மாதம் உனக்கு கொடுப்பார். எங்கே பைபிளில் சொல்லி இருக்குது? எதுக்காக நீ ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிற? 10,000 ரூபா அவர் உனக்கு கொடுக்கறதுக்கா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் தன்னையே நமக்காக கொடுத்திருக்கிறார். கை வைத்து கர்த்தரை துதிப்போம். அவர் மேல் உள்ள அன்பினால தான் நம்ம எதையும் செய்யணுமே தவிர ஆண்டவரை வட்டி கடைக்காரர் மாதிரி நினைச்சிடக்கூடாது. எனக்கு வட்டி போட்டு கொடுப்பார். வாழ்க்கையில் அநேக தவறான காரியங்களை கற்றுக்கொண்டு தவறான காரியங்களை செய்கிறார்கள். ஏன் அதை செய்கிறாய் என்பது மிக மிகவும் முக்கியம். இன்னைக்கு ஏன் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். உன் நோக்கம் என்ன, அது ரொம்ப முக்கியம். மூணாவது, உங்களுடைய ஆட்டிடியூட், உன் சுபாவம் ரொம்ப முக்கியம். உன் சுபாவம் எப்படி இருக்குது? நீதியான சுபாவமாக இருக்குதா? உன் வாழ்க்கையில் சுபாவத்தில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குதாங்கிறத பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் இருக்குதா? அவரை சிலுவையில் அறைந்து ஆணி அடித்து அவரை கொல்லும்போது அவருடைய சுபாவம் எப்படி இருக்குது? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சுபாவம் அவருக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த சுபாவம் இருக்குதா? உங்களுக்கு விரோதமாக சில ஆட்கள் செய்கிற காரியங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களா?
உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுபாவத்தில் மாற்றம் வரணும். இதெல்லாம் தானாக வராது. ஆண்டவருடைய சுபாவத்தை பற்றி படிக்கணும், ஆவியானவர்கிட்ட கேட்கணும், அது மேலே தாகம் இருக்கணும், வாஞ்சை இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சியாக வாழ முடியும். இரக்கமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் தேவனை தரிசிக்க முடியும். இருதய சுத்தம். எப்படி இருதய சுத்தம் வரும்? ஆண்டவர் நமக்கு ஒரு மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். நம்ம தவறு செய்தால் அந்த மனசாட்சி நமக்கு சொல்லும். அந்த மனசாட்சியை கூர்மையாக வச்சிருக்கணும். சிலருக்கு சூடுண்ட மனசாட்சி, தப்பு செய்து 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 கடினப்பட்டு போயிட்டு, அப்படி வச்சிருக்காத. உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உன் மனசாட்சியாகி அந்த கண் கூர்மையாக இருக்கணும். அது கெட்டு போகக்கூடாது. ஒரு நல்ல கண்ணுனா தூசி விழுந்துட்டுனா, அந்த கண்ணில் தூசி விழுந்தா உடனே உட்கார்ந்து அந்த கண்ணை சரிப்படுத்துவதற்கு முயற்சிப்பீங்க. அந்த கண்ணை சரிப்படுத்தும் வரைக்கும் நீங்கள் விட மாட்டீங்க. அதே போல் உன் வாழ்க்கையில் ஏதாவது தவறு வந்துச்சுன்னா அந்த தவறுலையே நின்றாதீங்க, அதுலேயே விழுந்து கிடந்துடாதீங்க. அதை அறிக்கை செய்துங்க, செய்து விட்டு விடுங்கள். தேவனிடத்தில் தப்பு செய்தால் தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். மனுஷனிடத்தில் தப்பு செய்தால் மனுஷரிடத்தில் போய் தவறு அறிக்கை பண்ணி அதை கேட்டுறணும், மன்னிப்பு, அது சரி செய்திடணும். உங்கள் வாழ்க்கையில் அது உங்கள் பிள்ளைய கோபமாக அடிச்சிட்டிங்க. பிள்ளைகளை அடிக்கிறது தப்பு இல்லை. தப்பு செய்தால் பிள்ளைகளை அடிக்கணும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். நான் குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணும்போதே அப்பா அம்மாகிட்ட கேட்டுருவேன், நீங்கள் ஒழுங்காக உங்கள் பிள்ளைகளுக்கு தப்பு செய்யும்போது அடிக்கிறதுக்கு வீட்டில் பிரம்பு வச்சுருக்கீங்களான்னு கேட்பேன். நிறைய பெற்றோர்கள் இப்பொழுது தவறு செய்கிற பிள்ளைகளை கண்டிக்கிறது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் தவறு வரும்போது அதை உடனே கண்டிக்கணும், சரிப்படுத்தணும். பிள்ளைகளை நீங்கள் கோபப்பட்டு அடிச்சிங்கன்னா பிள்ளைகளிடத்தில் கூட மன்னிப்பு கேட்கணும். நான் கோபப்பட்டு உன்கிட்ட அடிச்சிட்டேன், நீ செய்தது தப்பு தான், ஆனால் என்கிட்ட கோபம் வந்துட்டு என்னை மன்னிச்சிருன்னு கேட்குற அந்த அனுபவம் வேணும். நம்ம வாழ்க்கையில் இருதயம் எப்பவும் சுத்தமுள்ளதாய் இருக்கணும். அவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்படிப்பட்ட சாட்சி உங்கள் வாழ்க்கையில் தேவை. அடுத்தது, உங்கள் வாழ்க்கையில் நீதி நிமித்தம் துன்பப்படணும். 11ஆம் வசனத்தில், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்கள் மேலே யாராவது பொய்யான மொழிகளை சொல்லிட்டாங்கன்னா, தப்பாக உங்களை பற்றி பேசிட்டாங்கன்னா, உங்கள் குடும்பத்தை பற்றி பேசிட்டா, உங்கள் பிள்ளைகளை பற்றி பேசிட்டா, சந்தோஷம் வருமா உங்களுக்கு? சந்தோஷப்பட்டு களி கூறுவீங்களா? ஒரு நாள் ஒரு ஊழியர் தப்பு செய்தார். நான் அவரை போய் பார்த்து பேசினேன். சபையில் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலை, கூட்டிகிட்டு போயிட்டார். அதை கண்டுபிடிச்ச ஆளை போய் பிடிச்சேன். ஏயா இந்த மாதிரி பண்ணுனா, இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு ஏன் ஊழியம் செய்கிற? இவ்வளவு துணிகரமாக பாவம் செய்கிறீங்களே. அவர் நினைக்கல, நான் அந்த இடத்துல அவர் கண்டுபிடிச்சிருவேன்னு அவர் நினைக்கல.
நான் எப்படியோ அந்த வீட்டை கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் அவர் இல்லை அந்த நேரத்தில். அந்த அந்த பிள்ளை தான் இருந்துச்சு. இன்னொரு ஆளையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். இவர் உள்ளே வரும்போது கதவை திறந்து உள்ளே வர்றார். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்னு வர்றார். நான் சொன்னேன், உனக்கு என்ன பிரைஸ் தி லார்ட் வாழுது? இவ்வளவு துணிகரமாக பாவத்தை செய்துட்டு பிரைஸ் தி லார்டா உனக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு மேலே அவருக்கு கோபம் வந்துட்டேன். என் மேலே என்னை பற்றி பக்கம் பக்கமாக லெட்டர் எழுதுனா, ஒரு புது வருடம் 1ஆம் தேதி நான் அந்த லெட்டரை எடுத்து படித்தேன். என்னை பற்றி அவன் கண்டபடி எழுதியிருக்கிறான். நான் என்ன செய்தேன்னா, ஆண்டவரே 1ஆம் தேதியாக இந்த மாதிரி லெட்டரை வாசிக்கணும்னு அதை மடித்து உள்ளே வச்சு அப்படியே மூடிட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு இருக்குதப்பா. உன் மேலே பொய்யாசு இருக்கான், உண்மையாக எழுதியிருக்கானா? உண்மையாக எழுதுனா மனம் திரும்பு. அவன் பொய்யா எழுதுனா நீ ஏன் அதை படிக்க மாட்டேங்க? அதை திரும்ப 2வது தடவை படித்து இந்த அறைக்குள்ளே கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து டான்ஸ் ஆடி கர்த்தரை தோத்திரம் பண்ணி அதுக்கு பிறகு தூக்கி தூர போட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் பேரில் பொய்யான மொழிகளை சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறு. என்னை பற்றி ஒரு ஆள் ஒரு அரை மணி நேரம் ஒரு வீடியோவை ஸ்டுடியோவில் போட்டு, ஸ்டுடியோவில் இருந்து வீடியோ எடுத்து போட்டான். அவன் பாட்டுக்கு அவன் பேசுகிறதெல்லாம் மெய்யானது போலவும் நான் பேசுகிறதெல்லாம் பொய்யானது போல போட்டுட்டான். அந்த வீடியோவை 10 லட்சம் பேர் பார்த்துருக்குறான். நான் பண்ணுற பிரசங்கத்தை 30,000 பேர் கூட பார்க்க மாட்டான். என்னை பற்றி போட்டதை 10 லட்சம் பேர் போடுறான். இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த யூடியூப்பில். அவங்களுக்கு நிறைய பேர் அவங்க இதை பார்க்கணுன்னா ஏதாவது பெரிய ஊழியக்காரர்களை பற்றி எதையாவது போட்டு விட்டுறது. அன்னைக்கு சிலர் சொல்லி எனக்கு அனுப்புனாங்க, பாஸ்டர் மோகனுக்கு 4 மனைவிகள் அப்படின்னு போட்டிருக்கான். நானும் பார்க்கணுன்னு தான் விரும்புகிறேன். அது யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி போட்டு விடுறான் பாருங்க. எதுக்குன்னா நிறைய பேர் பார்க்கணும். இப்படி அநியாயமாக போடும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைப்பீங்க? போச்சு, நம்ம ஊழியமே போச்சு, எல்லாமே போச்சு, என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீ திகைக்கலாம். என்னைக்கு அவன் அப்படி போடுறானோ அன்னைக்கு தான் உங்கள் மேலே அபிஷேகம் அதிகரிக்கும். என்னைக்கு அவங்க அப்படி அநியாயமாக போடுறாங்களோ அன்னைக்கு தான் உங்கள் மேலே கிருபை பெருகும். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்கள் பிள்ளைகளை பற்றியும் அநியாயமாய் போட்டார்களே, ஆனால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. சில 3-4 வருஷத்துக்கு முன்னால் என்னை பற்றி என்னென்ன தெரியாது, எதுக்கு தானே தெரியாது, ஒரு நாளைக்கு ஒரு 100 எஸ்எம்எஸ் ஆகுது என்னை பற்றி ஏசி வரும். ராத்திரி 12 மணிக்கு அனுப்பிக்கிட்டு இருப்பான். காலையில் எழும்புனா அந்த எஸ்எம்எஸ் பார்க்க முடியும். மத்தியானம் பார்த்தா எத்தனையோ பக்கமாக எஸ்எம்எஸ் அப்படி வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுபடி என் நம்பரையே மாற்ற வேண்டிய நிலைமை வந்துட்டு, பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள், அநியாயமாய் அநேக காரியங்களை செய்து பார்த்தாங்க. அந்த நான் செய்கிற ஊழியத்தை விட்டே விரட்டணும்னு பார்த்து என்னெல்லாமோ போட்டு பார்த்தாங்க. போலீஸுக்கும் சொல்லி போலீஸே என்ன பிடிக்க வந்துட்டு பாருங்க. அவ்வளவு காசை கொடுத்து அனுப்பி ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு உங்களை பிடிக்க போலீஸ் சொன்னான். என்னப்பா, நான் இன்னும் ஒரு அநியாயம் செய்யலை, என்னையும் எதுக்குப்பா போலீஸ் பிடிக்க வருது? பார்த்தா அன்னைக்கு சாயந்தரம் நான் நல்லவேளை அந்த இடத்த விட்டு போயிட்டேன். அன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டேன். அங்கே போலீஸ் வந்துட்டான்.
இப்படி உங்கள் பேரில் அநியாயமாக அநேக காரியங்கள் நடக்கும். கடைசியில் ஆண்டவர் பேசினாருப்பா, உனக்கு எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்தாலும் போலீஸ் வந்துட்டான் பாரு, நீ ஒன்றும் இல்லைங்கிறத நீ உணர வைக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் செய்கிறேன், நீ கவலையப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் என்ன உணர்த்தினார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம பேரில் பொய்யான மொழிகளை சொல்லி அநேக தவறு காரியங்களை செய்வாங்க. ஆனால் நீங்கள் பயப்படவே கூடாது. நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூறணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா, கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா. ஆவியானவரே, நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு மாற்றமுள்ள வாழ்க்கை வாழணும். நாங்கள் கூட்டத்துக்கு வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு மாற்றத்துக்குள்ளே வரணும். ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே வருவதற்கு இந்த நாள் வந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அந்தகார கிரியைகள், அசுத்தாவிகள் அநேகரை துக்கப்படுத்தி வைத்திருக்கிறது. அநேகருடைய மனதை கஷ்டப்படுத்தி கவலையோடு கூட மக்களை வைத்திருக்கிறது. பலவிதமான வேதனைகள், போராட்டங்களுக்குள்ளே போகிறதை பார்க்கிறோம். அவர்களை விடுதலையாக்குகிற தேவ வல்லமை, பரிசுத்தப்படுத்துகிற தேவ வல்லமை, ஒரு ஆவியினுடைய மகிமையின் வல்லமையை இன்றைக்கு ஜனங்கள் பார்க்க உதவி செய்யும். இந்த கூட்டத்தை ஏற்படுத்தின நோக்கத்தை நீர் நிறைவேற்றுவீராக. தேவ வல்லமை எங்களோடு இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இப்படிப்பட்ட நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ எத்தனை பேருக்கு விருப்பம்? கை வைத்து கர்த்தரை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தாப்புல நமக்குள்ள இருக்க வேண்டாத காரியங்கள் இருக்கக்கூடாது. ஒன்று, பயங்கரமான கோப ஆவி. கோபம்னு சொல்லும்போது உன் சகோதரனை நியாயமில்லாமல் நீ அவனை கோபப்படுத்தக்கூடாது. கோபம் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இந்த கோபம் இருக்கு பாருங்க, இது உள்ள இருக்கும். நீதியின் மேல சில நேரங்களில் நம்ம கோபப்படலாம். இயேசு 2 இடத்துல முக்கியமாக கோபப்பட்டார். ஒரு இடம் ஆலயத்தை குறித்த விஷயத்தில், ஆலயத்தை ஒருத்தன் அசுத்தப்படுத்துகிறான், ஆலயத்தை கெடுக்கிறான் ஒருத்தன் சொன்னா ஷாட்டை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, அவருக்கு கோபம் எங்க வருதுன்னா, ஒரு சூமின கையுடைய மனுஷனை சுகமாக்கணும். ஒரு ஏழை மனுஷன் நிற்கிறான், அவனை சுகமாக்கணும் இயேசுவுக்கு ஆசை. ஆனா அது ஓய்வு நாள், அவனை சுகமாக்க கூடாது என்று சொன்னபோது அவர் கோபம் அடைந்து அவனை நடுவிலே எழும்பி நிற்க சொல்லி அவனுடைய கையை சுகமாக்குகிறார். நியாயமானதை நடப்பிப்பதை தடை பண்ணுகிற மக்கள் ஏராளம். உங்க வாழ்க்கையில இந்த கோபத்தை சரிப்படுத்துறதுக்கு நீங்க தனியா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். உங்க வாழ்க்கையில அடிக்கடி இந்த பாவம் இருக்குமானால், இது இரத்த கொதிப்பு இருக்கிறதுனால வருதுன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதெல்லாம் இரத்த கொதிப்பு இல்லை, இது உனக்குள்ள ஆழமா சுபாவம் இருக்குது. இது எங்கள் அப்பா கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லாத. அப்பா போயிட்டாரு, இப்போ உன் லைஃபு நீ மாற்றணும். உன் குடும்ப புத்தின்னு சொல்லிடாத. உன்னை மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். உன்னுடைய கோபத்தை மாற்று. ரெண்டாவது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. இன்றைக்கு சபைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கு விபச்சாரம். விபச்சார பாவங்கள் பயங்கரமா இருக்குது. ஊழியர்கள் மத்தியில் விபச்சார பாவங்கள் ஏராளம் பெருகி போயிருக்கிறது. நேற்று ராத்திரியில் ஒரு பெரிய ஊழியர்களோட ஜூம் மீட்டிங் நடந்தது. இந்த ஆல் இந்தியா முழுவதில் இருக்கிற பிஷப்புகள் மற்றும் அநேக
ஊழியர்களோடு கூட கொஞ்சம் பேசிக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்போ அவங்க சொன்னதெல்லாம் இதுதான், 70% சபை விசுவாசிகளுக்குள்ள விபச்சார வேசித்தன பாவங்கள் இருக்குது, ஊழியர்களுக்குள்ள இருக்குது. இந்த பாவம் சொல்றது, விபச்சாரங்கிறது நீ சரீரத்தில் செய்கிறதில்ல, தவறான படங்களை பார்க்கிறது, நிர்வாண படங்களை பார்க்கிறது. வாலிப பிள்ளைகளெல்லாம் கெட்டு போயிருக்கிறார்கள். சபைகளுக்குள்ளே இந்த பயங்கரமான பாவங்கள் இருக்கிறது. ஊழியர்களுக்குள்ளே பாவங்கள் ஏராளம் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு அமெரிக்காவில் ஒரு சபையின் வழியாக போகும்போது ஒரு சபையை காட்டினாங்க. இந்த சபையில் ஏராளமான ஆத்துமாக்கள் வந்தார்கள். 4000-5000 பேர் வந்தார்கள் இந்த சபையில். இன்னைக்கு அந்த சபை பூட்டி கிடக்குது. நான் கேட்டேன், ஏன் பூட்டி கிடக்குது? இந்த சபையில் இருந்த பாஸ்டர் நல்லா பாட்டு படிப்பார், நல்லா பிரசங்கம் பண்ணுவார். ஏராளமான ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நீ வந்த இந்த கான்ஃபரன்ஸில் போன வருஷம் அவர் தான் பாட்டு ஆராதனை நடத்தினார். இந்த வருஷம் அவர் வரல, என்னாச்சின்னு கேட்டேன். அப்போ ஒரு விபச்சார விடுதியில் உள்ள ஒரு பெண்ணை அந்த சபையில் உள்ள ஒரு அம்மா சுவிசேஷம் சொல்லி அறிவித்து அவரை அந்த விபச்சார விடுதியில் உள்ள அம்மாவை ஆண்டவருக்குள்ள நடத்தி அந்த சபைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மா உட்கார்ந்துருக்குது. மற்றவங்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த அம்மா கூட்டிகிட்டு வந்த அம்மா சொல்லி, இப்போ எங்கள் பாஸ்டர் வர போகிறாரு, அருமையான மனுஷன், இப்போ வந்து அவர் பாட்டு பாடுவார், இப்போ அவர் பிரசங்கம் பண்ணுவார், நீ நல்லா உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பாஸ்டர் வந்தாராம். அவர் வந்தவுடனே இந்த அம்மா சொல்லிச்சான், இவர் ரெகுலராக என்கிட்ட வந்து போகிற ஆள், இவர் பிரசங்கத்தை கேட்கவா என்னைய கூட்டிகிட்டு வந்தீங்க? இப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட ஆளை நீங்கள் நம்பி இந்த சபையை நடத்திக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பித்து அதிலேருந்து அந்த சபையை மூடிட்டாங்க. இப்படி தான் சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணுற ஆட்களும் பாட்டு பாடுற ஆட்களையும், இன்றைக்கி பாடுறவங்கள நான் சொல்லலை, நல்ல நல்ல சகோதரர்கள் நிறைய பேர் வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் அந்த ரங்கத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆட்களை உடனே தண்டிக்கவும் மாட்டார். நம்ம ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவர். அவரை போல இரக்கமுள்ள தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அவர் கொடுத்த கிருபை வரங்களை அவர் எடுக்கவே மாட்டார். அவருடைய கிருபை வரங்கள், கிருபையெல்லாம் பெருசு. கடைசி நியாயத்தீர்ப்பு நாளில் தான் நம்முடைய அந்தரங்கங்கள்லாம் வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான வேசித்தன ஆவி, விபச்சார ஆவிகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதற்கு ஊக்கமாக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை அதிகமாக தேடணும், கிருபையை பெறணும். இதெல்லாம் கிருபை இல்லைன்னா, ஒரு அபிஷேகம் இல்லைன்னா, எந்த நிமிஷத்துலையும் யாரையும் இழப்பண்ண பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். இந்த நாட்களில் சபைகள், குடும்பங்கள், புருஷர்கள், எல்லா பெண்களும், வாலிப பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களில் காதல் பயங்கரமாக எங்கே போனாலும் இந்த காரியங்கள், இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள் சீர்கட்டு அலைகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில்
சுத்தமாக வாழ பரிசுத்தமாக வாழ உதவி செய்யணும். ஒரு முறை கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த மாதிரி பாவங்கள் சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆண்டவரே பலவிதமான பயங்கரமான ஆவிகள் சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஊழியர்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த அசுத்த ஆவிகள் வெளியேறணும் ஆண்டவரே. நாமத்தினால இந்த பொல்லாத ஆவிகள் மாறணும். எல்லா குடும்பங்களும் பிள்ளைகளும் சபைகளும் சுத்திகரிக்கப்படணும். இந்த இடத்துல யாராவது இப்படிப்பட்ட பாவங்களில் சிக்கியிருந்தால் வெளியே வரும்படி இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார போராட்ட ஆவிகளை, இந்த அசுத்த ஆவிகளை வெளியேறு. குடும்பங்களை விட்டு வெளியேறு, பிள்ளைகளை விட்டு வெளியேறு, சபைகளை விட்டு வெளியேறு, தெருக்களை விட்டு வெளியேறு, ஊர்களை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அடுத்தது பணம், பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பணம் நமக்கு தேவை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவை. பண ஆசை இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் நிறைய சபைகளில் ப்ராஸ்பெரிட்டி, விசுவாசிகள் எல்லாம் செழிப்பாக இருக்கணும், விசுவாசிகளுக்கெல்லாம் நிறைய வீடு இருக்கணும், கார் இருக்கணும். கார் இருக்கிறது தப்பு இல்லை, வீடு இருக்கிறது தப்பு இல்லை, கையில் பணம் இருக்கிறது தப்பு இல்லை. நிலத்துக்கு மேலே நிலம், வீட்டுக்கு மேலே வீடு, எப்போ பார்த்தாலும் வியாபாரத்துக்கு மேலே வியாபாரம், ஒரு குடும்பத்துக்கு நேரம் செலவழிக்கிறது இல்லை. பண ஆசைக்குள்ள மனிதன் போய் விடுகிறான். இந்த பாடுகள் கஷ்டங்களை பற்றியே பேச மாட்டான். ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும். பணம் நமக்கு அவசியம், ஓவரா வந்துடக்கூடாது. எனக்கு 2 கார் வேணும், 3 கார் வேணும், நான் ராஜா மாதிரி உடுத்தணும், எனக்கு வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு எல்லாம் 2 போய் கடைசியில் 2 மனைவியில் போய் முடிஞ்சிருவான். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு எதை கொடுக்குறாரோ அதில் திருப்தி ஆயிரு. வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். உன்னை எந்த நிலையில் ஆண்டவர் வச்சிருந்தாலும் மனரம்யமாக இருக்கணும். கஷ்டமா உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதில் நியமித்து வச்சிருக்கிறாரோ அதில் திருப்தியாயிரு. இந்த பண விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். பண ஆசை உனக்கு வருதான்னு பார்க்கணும். பண ஆசையெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து லேசா போகாது. டெய்லி அதை டீல் பண்ணணும். பணம் வரும்போது ஓவரா சந்தோஷப்படுறியா? பணம் போகும்போது துக்கம் வருதா? கவலைப்படுறியா? வாழ்க்கையில் கடன்லேயே நிறைய விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கடன், அடுத்தவங்க அது வாங்கியிருக்காங்க இது வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கிரெடிட்லேயே வாழுகிற வாழ்க்கை உனக்கு இருக்கக்கூடாது. மனம் திரும்பு. கிரெடிட்ல வாழாத. கடன் வாங்கியே பிழைச்சி பழகிறாத. பழகிட்டாது ஒரு தொத்து வியாதி, அது விடாது உன்னை. ஒரு லோன் போட்டு நீ லோன் வாங்காம இருந்தாலும் பேங்க்ல இருந்து உனக்கு வரும், லோன் தரணும் வாங்குன்னு. வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு வட்டி கட்டணுங்கிறது உனக்கு தெரியாது. ஆண்டவர் உன் தேவையெல்லாம் ஆச்சரியமா சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பிள்ளைகளுடைய திருமணத்தை ஆண்டவர் ஆச்சரியமா நடத்துவார். உன்னுடைய குடும்பத்தை நடத்த அவர் வல்லமையுடையவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை நோக்கி நீ கூப்பிடும் போது முதலாவது தேவ ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு,
அப்போ இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவரை நம்பி போனேன். எனக்கு யாரும் சம்பளம் கொடுக்கல. எனக்கு யாரும் எதுவுமே செய்யலை. திருமணம் பண்ண போது என் ஒய்ஃபுடைய டீச்சர் வேலையெல்லாம், கவர்மெண்ட் வேலை, அதெல்லாம் விட்டுட்டு விசுவாசத்தில் தான் நாங்கள் பிழைச்சோம். ஒரு சின்ன கார் ஷெட்டு, அதில் தான் வாழ்ந்து வந்தோம். ஒரு சின்ன சைக்கிள் கூட கிடையாது. வாழ்க்கையில் தேவைகள் வரும்போதெல்லாம் 2 பேரும் கைப்பிடித்து ஜெபம் பண்ணுவோம். மத்தியான சாப்பாடு எங்கேருந்து வரும்னு தெரியாது. அடுத்த நாளுக்கு கையில் பணம் இருக்காது. ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவர் கைவிடலை. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்பான். என்னையெல்லாம் பார்த்தா இவனுக்கு எங்கேயோ ஃபாரின்லேருந்து இவனுக்கு ஃபண்டு வருதுன்னு. எனக்கு எஃப்சிஆர்ஏ கூட கிடையாது. ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துகிறார். பெரிய சபை இருக்குது. பெரிய சபை இருந்தால் அதிலிருந்தெல்லாம் காசு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. சாதாரணமாக வாழ்கிறதுக்கு பழகிட்டா ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள், நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். அவர் உங்கள் தேவைகளை ஆச்சரியமாக சந்திப்பார். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம். அவர் ஒருத்தரை நம்பினா போதும். அவர் ரொம்ப நல்லவர். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பாரம்மா. வாழ்க்கையை மாத்திரம் சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்க. பண ஆசை உங்களுக்கு வேண்டாம். வெஞ்சன்ஸ் வேண்டாம். சத்துருவை சிநேகிக்கணும். சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை பகைப்பாங்க காரணம் இல்லாம. உங்களை சத்துருவா நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. ஒரு நாள் ஒரு ஆள் காலையில் 5 மணிக்கு ஒய்ஃபை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். நான் தங்கியிருக்கிற சர்ச்சுக்கு மேலே தங்கியிருக்கிறேன். கீழே வந்துட்டான். வாட்ச்மேன் வந்து என்னை எழுப்புறான். பாஸ்டர், ஒரு ஆள் ரொம்ப கோபத்தோடு வந்திருக்கிறான், உங்களை கீழே இறங்கி வர சொல்கிறான். வரலைன்னா இங்கே இருக்கிற இந்த கண்ணாடி ஜன்னல் உங்கள் கார் எல்லாத்தையும் உடைப்பானா, தயவுசெய்து வாங்க. கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி வந்த உடனே அவன் சொன்னான், போன வாரம் என்னையை பற்றி தானே நீ பிரசங்கம் பண்ண, அந்த கசப்பு வேறுன்னு நீ கையை நீட்டி என்னையை பார்த்தானே பண்ணுனா அப்படின்னு. ஐயா, நான் உங்களை பார்க்கவே இல்லையே ஐயா. இல்லை நீ பேசுனதெல்லாம் எனக்கு தான் பேசுனா. 3 நாளாக எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னான். துப்பாக்கி தேடிக்கிட்டே இருந்த உன்னை சுட்டு கொள்றதுக்கு எனக்கு தூக்கம் இல்லை. அதனால என் ஒய்ஃபை, அவன் பாவம் நைட் ட்ரெஸ்ஸோடு அந்த அம்மாவை ரோட்டில் இழுத்துட்டு வந்திருக்கிறான். ஐயா, நான் ஒன்றுமே உங்களை பற்றி பேசலை ஐயா. பைபிளில் உள்ள சில வசனத்தை எடுத்து தான் பேசினேன்னு தவிர நான் உங்களை நினைக்கவே இல்லையா, நான் உங்களை பார்க்கலையேன்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் பின்னால் இப்படி நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள் கூட நம்மளை பகைக்கிறத நம்ம பார்க்குறோம். பிறகு அந்த ஆளை போய் பார்த்து பேசி சர்ச்சுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்தேன். அன்னைக்கு பார்த்து அந்த ஆள் ஒரு தூணுக்கு முன்னால் உட்காந்துருக்காரு. ஒரு ஆள் வந்திருக்காரு, அவருக்கு இடம் கொடுத்துட்டு தூணுக்கு பின்னால் போய் உட்காந்துருக்கிறார் அவர். நான் என்னதோ தெரியல, தூணுக்கு பின்னால் இருக்கிறவனே உன்னை ஆண்டவர் சும்மா விட மாட்டார் அப்படின்னு பிரசங்கம். ஏன்னா அந்த ஆளையும் பார்க்கல, தூணுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிறவனே அப்படின்னு நான் பேசுகிறேன். அவன் திரும்ப எழுப்பி ஓடியே போயிட்டான். அது பேர் சர்ச்சைக்கு வரமாட்டேன்ட்டான். திரும்ப போய் பார்த்தேன். அவன் கிச்சனில் போய் உட்காந்துருந்தான். அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். இல்லை நான் ஒரு ஆளுக்கு இடம் கொடுத்துட்டு தூணுக்கு பின்னால் போனேன், நீ திரும்ப என்னையை போட்டு நீ பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டேன். சாகும் வரைக்கும் வரல. ஆனால் அவன் சாவுக்கெல்லாம் நான் போனேன். ஆனால் அவன் ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம். ஆனால் இப்படி தான் ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களை அறியாமலே உங்களை பாய்க்கிற ஆட்கள் ஏராளம் இருப்பாங்க. அதனால் உங்கள் லைஃப்பில் சத்ருவானாலும் சரி, வெஞ்சன்ஸ் எடுக்காதீங்க. வெஞ்சன்ஸ் மாத்திரம் உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் யார் மேலேயும் நீங்கள் வெஞ்சன்ஸ்
பழி வாங்குதல் யாருக்குரியது? எனக்குரியது. உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் சரி, பழி வாங்கிடாதீங்க. அது அவருக்குரியது. அவருடைய சீட்டில் நம்ம உட்கார்ந்தா அவர் நம்ம மேலே தான் வருத்தப்படுவார். உங்களுக்கு விரோதமாக எவனா ஏதாவது செய்திருந்தா அவர்கிட்ட விட்டுருங்க, அவர் நல்லா பார்த்துக்கிடுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பழி வாங்குதல் அவருக்குரியதுன்னு விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதிலெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா சாட்சி உள்ள வாழ்க்கை, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். எபேசியர் 5:31 குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாருங்க, வாசிக்கலாம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. இன்னைக்கு குடும்பங்கள் சீர்கெட்டு போயிருக்கு. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் சண்டைகள் இருக்குது. குடும்பங்கள் விவாகரத்துக்கள் ஏராளம் பெருகி போயிட்டு. இப்போ விவாகரத்து எல்லாம் பாவமாகவே தெரியல. விவாகரத்து நடக்கிறதுக்குன்னே சில ஆள் ரிஜிஸ்டர் வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறான். விவாகரத்து கல்யாணங்கள் பண்ணி விவாகரத்தான கல்யாணத்தை பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா போதும், அவன் இன்னொரு கல்யாணம் கட்டி வைக்கிற ரிஜிஸ்டர்கள் வச்சுக்கிட்டு இருக்க ஆட்கள் ஏராளம் இருக்காங்க. விசுவாசிகள் வீடுகளில் விவாகரத்துக்கள் ஏராளம் நடக்கு. ஃபவுண்டேஷன் சரியில்லை, குடும்பங்களுக்குரிய ஃபவுண்டேஷன் சரியில்லை. ஒழுங்கா ஜெபம் பண்ணி ஒழுங்கா ஆண்டவருடைய சித்தத்தை பார்த்து கல்யாணம் கட்டுறதில்ல. இந்த டவுரிகள் சிஸ்டத்தை வச்சு கல்யாணம் கட்டுற ஆள்லாம் பரலோகத்தில் போக மாட்டான். நியாய தீர்ப்பு ஸ்தலத்தில் அவன் நின்று கணக்கு கொடுக்கணும். அவன் வீட்டுக்கு வர்றானா ஒரு பேகை தூக்கிட்டு வர்றான் கல்யாணம் பேச, அவன் பணம் கேட்டு வந்தானா சில ஆள் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா ஸ்கூட்டர் கேட்குறான். அப்போ நான் சொல்லுவேன், அவன் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு தான் வர்றான்னு திரும்ப மகளை கட்ட மாட்டான். ஸ்கூட்டரை வாங்கிட்டு மகளை விட்டுருவான். இப்படி ஏகப்பட்ட வீடுகளில் இந்த பாரம்பரியம் இருக்கு பாருங்க. இந்த ஊர் பக்கங்கள்லாம் பாரம்பரியங்கள் ஏராளம் பெருகி போயிட்டு. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுமை உங்கள் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தில் நம்ம குடும்பத்தை சரிப்படுத்தணும். உன் குடும்பம் கட்டப்படுறதுக்கு 3 காரியம் தேவை. நீதிமொழிகள் புஸ்தகம் 24:3 வாசிக்கும். நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்து இருக்கும். ஒரு வீடு நல்ல கட்டப்படணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு முதல்ல இந்த குடும்பத்துக்கு அறிவு தேவை. எதை பற்றிய அறிவு? குடும்பத்தை பற்றிய அறிவு தேவை. உலகத்தில் ஒருத்தன் டாக்டராக படிக்கணும்னா 16 வருஷம் 17 வருஷம் படிக்கிறான் டாக்டர் ஆகிறதுக்கு.
1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு முடித்து அதுக்கு பிறகு 5 வருஷம் படித்து இன்ஜினியர் ஆகணுன்னா 16 வருஷம் படிக்கிறான். அவ்வளோ அறிவு வேணும், அத்தனை வருஷம் படிக்கிறான். குடும்பம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை பற்றியே படிக்கிறது இல்லை. ஒரு சைட்டில் காதல் பண்ணுறான், லவ் பண்ணுறான், அடுத்த நேரம் அப்பா அம்மாவை பற்றியே கவலைப்படுறதில்ல. இத்தனை வருஷம் பெற்று வளர்த்தாங்களே, கன்சல்ட் பண்ணுவோம் அப்பா அம்மாவை. ஒன்றுமே இல்லை, வேலை ஸ்தலத்தில் போய் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறான், நேசிக்கிறேன்னு சொல்கிறான், அன்பு கூடுறேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் திருமணம் பண்ணிடுறான். உனக்கு அதை பற்றி அறிவு இருக்குதா? பஹாமாஸ் என்ற ஒரு இடத்துல ஒரு சபையில் திருமணம் பண்ணணும்னா இந்த சர்ச்சில் உள்ளவங்க 8 மாதம் திருமணத்தை பற்றி படிக்கணுமா. 8 மாதம் திருமணம்னா என்னென்னலாம் பிரச்சனை வரும், என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு அதை கற்றுக்கொண்ட பிறகு அதுக்கு பிறகுதான் அந்த சர்ச்சிலே திருமணம் நடத்துவாங்க. இப்போ உள்ள ஆட்களுக்கு திருமணம்னா என்னன்னே தெரியறது. அது எப்படி இருக்கும்? பைபிளில் நல்ல திருமணங்கள் உள்ள திருமண வாழ்க்கை உள்ள மக்கள் இருக்கிறாங்க. படிக்கணும். அவங்கள திருமணத்தில் என்னென்னலாம் பிரச்சனை உண்டாச்சு. ஆபிரகாமை எடுத்து படித்து பாருங்க. சாராளையும் ஆபிரகாம் பற்றி சொல்லியிருக்கு. சாராள் ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டான்னு சொல்லியிருக்குது? ஆண்டவனே கூப்பிடுறா. புருஷனை ஆண்டவனே, எஜமானனே அப்படிங்கிறா. இப்போ உள்ளவங்க போடா வாடான்னு தான் கூப்பிடுறோம். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், ஃபேமிலி ப்ரேயர். அவள் உட்காந்து புருஷனை பார்த்து சொல்கிறா, டே அந்த பைபிளை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு. நான் கேட்டேன், எங்கேருந்து இதை படித்தான்னு கேட்டேன். இல்லை, இதான் ரியல் லவ் பாஸ்டர் அப்படிங்க. நான் சொன்னேன், பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? இதான் லவ். பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதைப்படி படி அப்படின்னு சொல்லி, சரி பாஸ்டர் அவள் திருந்திட்டா. அதுக்காக தோத்துறோம். அதுக்கப்புறம் புருஷனை போட வாடான்னு கூப்பிடுறது இல்லை. இப்போ உள்ள பிள்ளைகள் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைகள் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும், அவங்களும் நம்மளை புரிஞ்சுக்கிடணும். இல்லைன்னா பிரச்சனை தான் வீடுகளில். சரி, ஒரு ஆபிரகாம் ஒரு சாராள் எப்படி இருந்தாங்க? ஆபிரகாம் மனைவியை பார்த்து சொல்கிறான், நீ என் சகோதரின்னு சொல்லிடு. புருஷனுடைய நன்மைக்காக தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு புருஷனுக்கு கீழ்ப்படுகிறா பாருங்க. இந்த காலத்து பெண்கள், நீ போனா போயா, நீ செத்தா சாகு, நான் நல்லா இருந்துட்டு போகிறேன், இனியும் ஏன் இழுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அந்த ரியல் லவ் இல்லாமல் போச்சு. புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு அன்பே இல்லை. வீடுகளுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டங்கள். சில அம்மாமாரை கேட்டால், நான் எதுக்கு ஏன் உயிரோடு இருக்கேன், 2 பிள்ளைகளை பெற்றுட்டேன், அதனால தான் உயிரோடு இருக்கேன், இல்லாட்டா என்னைக்கோ நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆட்களை பார்க்குறோம். குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்குது. இந்த குடும்பங்கள் நல்லா வரணும்னா நல்ல குடும்பங்களை பற்றி படிக்கணும், நல்ல குடும்பங்களாக வாழணும். அந்த குடும்ப வாழ்க்கை வர 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 ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணும். 2வது விவேகம்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவர் புருஷனை வித்தியாசமாக படைச்சிருக்கிறார், மனைவியை வித்தியாசமாக தான் படைச்சிருக்கிறார். புருஷன்மாரெலாம் ஒரு வித்தியாசமான ஆட்கள், படைப்பே வித்தியாசம். அவங்க வாழ்க்கையில் மற்ற எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, ஆனால் மனைவிகிட்ட மாத்திரம் சரியாக பேச ஓடாது. இட்ஸ் எ யூனிவர்சல் ப்ராப்ளம். இது இந்த நாட்டில் மாத்திரம் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்குது.
மனைவி எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் போயிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா, அதை ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அந்த அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு உண்டு, எனக்கு அது உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் உண்டு. மற்றவங்ககிட்ட நல்லா பேசுவோம். புருஷன்மாருக்கு கம்யூனிகேஷனில் மனைவிகிட்ட பேசுகிற விஷயத்தில் ஃபோன்லலாம் நல்லா பேசுவாங்க பல மணி நேரம். அந்த மனைவிகிட்ட உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது. நான் சில ஊர்களுக்கு நான் போயிட்டு வருவேன். என் ஒய்ஃபு கேட்பேன், எப்படி மீட்டிங்லாம் இருந்துச்சு? எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு. என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டு வரும்போது கேட்பேன் எப்படி இருந்துச்சுன்னா, நான் அவளை ஏர்போர்ட்டில் இருந்தோ ஸ்டேஷனில் இருந்தோ வீட்டுக்கு ஏற்றிட்டு வர முன்னால் 3 நாள் கூட்டம் நடந்ததை 10 நிமிஷத்துக்குள்ளே அழகாக துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் அழகாக சொல்லி முடிச்சிருவா. இது பெண்கள், அவங்க கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க, அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க, புருஷர்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. மனைவியை எடுத்துக்கிட்டால் விவேகம், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். மனைவி அவள் என்ன செய்வான்னா, இமோஷனல் பீப்புள், இமோஷ்னலாக தான் இருப்பாங்க. அவங்கள போய் கேட்ட எதுக்கு தான் அழுறாங்கன்னே தெரியாது. இந்த புருஷன் அவன் கேட்டு கேட்டு பார்த்தா அவன் ப்ராஃபிட்டாக தான் இருக்கணும், அவன் எதுக்கு தான் அழுறான்னு கண்டுபிடிக்கிறது. எதுக்கு தான் அழுறாங்கன்னே தெரியாது, அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் எல்கானா அவன் எல்கானா கேட்குறான் ஏனாக்கிட்ட, ஏம்மா அழுறா, ஏம்மா சாப்பிடாம இருக்கிறான், ஏம்மா மனசில் சஞ்சலமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். இந்த புருஷர்கள் மனைவிகிட்ட அவங்க நீடை அறிஞ்சு அவங்க மேலே கேர் அண்ட் லவ் கண்டிப்பாக இருக்கணும். கேர் இருக்கணும். தலைவலிக்குன்னா தலைவலி தானேன்னு போயிடக்கூடாது. எங்கே தலைவலிக்குது, தைலம் பூசட்டுமா, என்ன செய்யணும்னு கேட்க மாட்டாங்க. புருஷர்களுக்கு ஒரு வியாதி வந்துட்டுனா அவங்களுக்கு அவ்வளோதான், உயிரை எடுத்துருவாங்க. மனைவி என்னை விட்டுட்டு போயிடாது, நான் இங்கே சாக போகிறேன், தண்ணியை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி உயிரை வாங்கிடுவாங்க. இந்த மனைவி அவளுக்கு எல்லா வேலையும் செய்து முடியாட்டாதான் அவள் போய் படுப்பாளே தவிர இவர் அந்த நேரமும் கவனிக்க மாட்டார். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆண்டவர் முதலாவதே சொல்லிட்டார் கற்பனையில். முதல் கற்பனை புருஷனை பார்த்து சொல்கிற, அவன் தகப்பனையும் தாயையும் விட்டு யாரோட சேர்ந்திருப்பாய், மனைவியோடு சேர்ந்திருப்பாய், நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பீர்கள். அதிலேயே எல்லாம் அடங்கி இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. உன் ப்ரியாரிட்டி என்ன? நிறைய பேர் விளையாட்டு வியாபாரம் அதுன்ட்டு போயிடுவாங்களே தவிர குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. இசைந்திருப்பது என்பது கடினமான வேலை. 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தில் வேலை செய்தால் தான் தோட்டமாக இருக்கும் குடும்பம். அடுத்தது 2 பேரும் இன்னசென்ட்டாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம் இல்லை, வெட்கம் இல்லை, ஓப்பன்னஸ் இருந்துச்சு. இன்னைக்கு புருஷன் மனைவி ஓப்பன்னஸ் இல்லை, மறைச்சு அநேக காரியத்தை செய்து பயந்து வாழ்கிறாங்க. 2 பேரும் நிர்மாணிகளாக இருந்து வெட்கப்படலை. பரிசுத்தம் இருந்துச்சு அன்னைக்கு. பரிசுத்தம், பயம், வெட்கம் 2 பேருக்கு இடையில இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைவு இல்லாத வாழ்க்கை வாழணும். ஒரு உண்மையான அன்பு இசைவு குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். திருமணம் பண்ணின நாட்களில் இருக்கும். புருஷன் எப்போ வருவார், வீட்டுக்கு வருவார் சாப்பிடாம காத்திருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவர் பாட்டுக்கு வருவார். இந்த அம்மா விட்டுரும். இந்த ஆள் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நம்ம சாப்பிட்டு தூங்குவோன்னு சொல்லி தூங்கி வாழ்க்கையில் அப்படியே உன் குடும்ப வாழ்க்கை வீணாக போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க. வெளிநாட்டில் வாழ்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா ரத்து பண்ணிடுவான் உடனே. நம்ம ஊரில் உள்ளவங்க சொசைட்டிக்காக ரத்து பண்ண மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயே விவாக ரத்தோடு தான் வாழ்கிறாங்க.
இப்படிப்பட்ட அநியாயமான வாழ்க்கைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஒரு மனம் திரும்பி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நல்லா வாழணும். உங்கள் பிள்ளைகளோட நல்ல ஐக்கியமுடையவர்களாக வாழ பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வர நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. எங்கள் வீடுகளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கட்டும். எங்கள் வீடுகளுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும்ப்பா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஓ காட், தேங்க்யூ தேங்க்யூ. அநேக வீடுகளுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகுது. அம்மா, விசுவாசத்தோடு நீங்கள் போங்க. உங்கள் பிள்ளைகள் விவாக ரத்தான பிள்ளைகளை ஆண்டவர் சேர்த்து வைப்பார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:18 வாசித்து முடிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபை சரியான அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படணும். இப்போ தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன். கண்ட இடத்துல அவன் பாட்டுக்கு சபைகளை ஆரம்பிச்சிடுறது. எங்கேருந்து இவன் வந்தா, யாருக்கு கீழே இவன் இருந்தான்? இப்போ இந்த பிஷப்பு இதுக்கெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த அங்கி போடுறது இதுக்கெல்லாம் ஆட்கள் படித்து ஒரு கீழே இருந்து வளர்ந்து அப்படியெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. முந்தி சும்மா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ ஒரு அங்கி ஒன்றை போட்டு ஒரு சிவப்பு கயிறு கட்டிக்கிட்டு வந்துடுறான். அன்னைக்கு ஒருத்தன் வந்தான், முன்னால் முழங்கால் போட்டு நல்லா அங்கியெல்லாம் போட்டு இதெல்லாம் பெரிய பட்டையாக அடித்து கட்டியிருந்தான். அது எங்கேயோ ஒரு நல்ல பெரிய சபையில் வந்திருக்கார் போல. எனக்கு முன்னால் முழங்கால் போட்டு, ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். நான் கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, நீங்கள் யாருன்னு கேட்டேன். உங்கள் சபையில் விசுவாசியாக இருந்தேன் ஐயா, இப்போ பிஷப் ஆகிட்டேன். அடப்பாவி, நீ நேற்று வரைக்கும் என் சபையில் விசுவாசியாக இருந்து இன்றைக்கி பிஷப் ஆகிட்டியாப்பா. சரி, அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ இந்த மாதிரிலாம் வேஷம் போடாத ஓ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். இந்த மாதிரி நிறையா எழும்பி இருக்கு பாருங்கள். இப்போ இப்போ பிறகு இப்போ அப்போஸ்தலன் அழைக்கிறாங்க. அப்போஸ்தலன்னா அப்பா வர்றவன். அப்போஸ்தலர்கள், பிஷப்புகள், சபைகள் ஏகப்பட்ட எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியல. என்ன தான் செய்கிறாப்பா. உண்மையாக செய்துட்டா சரி, அழைப்பு இருந்துட்டா சரி, கஷ்டப்பட்டால் பரவாயில்ல. ஏழை எளிய ஊழியர்கள் நிறைய பேர் உண்மை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த காணிக்கைக்காக சும்மா ஒரு இதுக்காக எதையாவது போட்டு இது பண்ணி இந்த நாட்களில் ஏகப்பட்ட சபைகள் பெருகி போயிருக்கிறத பார்க்குறோம். உங்கள் லைஃப்பில் ஒரு சபைன்னு சொன்னால், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன்னு சொல்கிறாரு? பேதுருவுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாயிற்று. இந்த வெளிப்பாடு என்ன? என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற அந்த வெளிப்பாடு. ஒரு சபை, நல்ல சபைனா இந்த அஸ்திபாரத்தை தவிர வேறு அஸ்திபாரம் இருக்கக்கூடாது. நிறைய சபைகள் ஒரு உபதேசத்தை பிடிச்சிக்கிடுவாங்க, அந்த உபதேசத்தை வச்சு கட்டுவாங்க. நிறைய சபைகள் ஒரு ஆள் பேரில் கட்டப்பட்டு வரும். ஒரு ஆள், அவரை தவிர வேறு யாரும் அந்த சபையில் கூட உடன் ஊழியர்களோ யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் தான் எல்லாம், அவர் தான் காணிக்க, அவங்க குடும்பம் அவங்க தான் காணிக்க எண்ணுவாங்க, அவங்க தான் பிள்ளைகள் தான் காணிக்க எடுக்கும். வேறு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது.
இப்படிப்பட்டதெல்லாம் கடைசி காலத்தில் நிற்காது. சபை என்பது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்படணும். அவராலே அன்றி வேறொரு அஸ்திபாரம் இருக்கக்கூடாது. அந்த அஸ்திபாரத்தின் மேலே சபை கட்டப்பட்டிருக்கணும். சபையில் கிறிஸ்து மகிமைப்படுறாரா? சபையில் கிறிஸ்து உயர்த்தப்படுறாரா? சபையில் கிறிஸ்து ஆழமாய் பேசப்படுகிறாரா? சபை எதற்காக இருக்கிறது என்பதை கவனிக்கணும். இரண்டாவது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஒரு உண்மையான சபைக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும் அந்த சபை அசையாது. அந்த சபையை பாதாளம், பிசாசு அந்த சபையை மேற்கொள்ள முடியாது. மூணாவது, அந்த சபையில் ஆண்டவர் ஒரு சாவி கொடுக்கிறார். நீங்கள் இந்த பூமியில் எதை கட்டுவீங்களோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிற அதிகாரம். அவங்க ஜெபத்தை கேட்பார். இந்த சபை அந்த வட்டாரத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக ஆத்துமாக்கள் திரளாய் இந்த சபையை நோக்கி வருவார்கள். கிறிஸ்துவின் அதிகாரம் உடைய பிரசன்னம் அந்த சபையில் இருக்கும். அதுக்கு பின்னால் நீங்கள் வாசித்தீங்கன்னா சிலுவையை பற்றி எழுதியிருக்கிறது. அந்த சிலுவை என்பது மிகவும் முக்கியம். வெளி அடையாளம் அல்ல. சுயத்துக்கு செத்த மனிதர்கள், தங்களுடைய சுயநலத்துக்கு செத்த மனிதர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மக்களாக இந்த சபைக்குள்ள பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் மத்தியில் அந்த பிள்ளைகள் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான சபை, கிறிஸ்துவின் சபையை நீங்கள் கட்ட வேண்டும். ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கட்டணும். ஒரு நல்ல தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் கட்டணும். ஆண்டவர் சாட்சியுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உங்கள் வாழ்க்கையில் ஐயா, நான் இன்னும் ரட்சிக்கப்படணும், என் வாழ்க்கை பாவம் மன்னிப்பை பெறணும், என் வாழ்க்கையில் ஒரு உண்மையான அசைவு வரணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், எனக்காக வேண்டிக்கொள்ளுன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. உங்களுக்காக ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, சத்தமாக சொல்லுங்க, அன்புள்ள இயேசுவே, இருதயத்தில் வாரும், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தாரும், எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் எனக்கு தாரும். உடைய கிருபை எனக்கு அனுப்பும், என்னை ஆசீர்வதியும், எனக்கு ஒரு நிம்மதியை தாரும், ஒரு நல்ல விடுதலையை தாரும். உம்மை நான் விடமாட்டேன் ஆண்டவரே, உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய அற்புதம் உங்களுக்கு நடக்கும். எனக்கு அற்புதம் தேவை, உங்களுக்கு அற்புதம் தேவை. ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த மனுஷனும் உங்கள் மேலே கை வைக்க வேண்டாம், ஆண்டவர் கை வைக்கணும். ஆண்டவர் உங்களை தொடணும், ஆண்டவர் அற்புதம் செய்யணும். எல்லாரும் ஒருமனப்பட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை தோத்திரம் பண்ணி, என் மேலே இருக்கிற என் வியாதிகள், என் வேதனைகள், என் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வியாதிகள் மாறணும், கேன்சர் நோய்கள் மாறணும், தலைவலிகள் மாறணும், இருதய வலிகள் மாறணும், கர்த்தாவே குடல் இறக்கங்கள் மாறணும், எல்லா தொற்று நோய்களும் மாறணும் இயேசுவின் நாமத்தினால. இந்த மைதானம் முழுவதிலும் உம்முடைய வல்லமை வந்து இறங்கி இருக்கிறதுக்காக தோத்திரம்.
இந்த கூட்டத்தின் நடுவே உம்முடைய வல்லமை இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீ தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளை தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். வாலிபர்கள் தங்கள் உள்ளத்தை ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒவ்வொருவர் மேலும் உடைய கரை இறங்கி வரட்டும். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய குணமாக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். கைகள் தூக்க முடியாதவர்கள் தூக்கட்டும். இடுப்பு வலிகள் நீங்கி போகட்டும். முழங்கால்களுடைய வேதனைகள், மூட்டு வலிகள், ஆண்டவரே எலும்பு வலிகளை சுகமாக்கும். வாய்வு சம்பந்தமான நோய்களை சுகமாக்கும். கர்த்தாவே எல்லா விதமான நோய்களை சுகமாக்கும். ஈரல் நோய்களை சுகமாக்கும். நுரையீரல் பிரச்சனைகளை சுகமாக்கும். ஜுரத்தை மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவி எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தினாலே தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றிவிடும். தேவனே உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அக்கினி இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அசுத்தாவியின் போராட்டங்கள், வீடுகளிலே போராடி கொண்டிருக்கிற அசுத்தாவிகள், சரீரத்துக்குள்ளே தாண்டவம் ஆடிக்கொண்ட அசுத்தாவிகள் இப்பொழுது வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் மேல அற்புதம் நடக்கட்டும். எல்லா அசுத்தாவிகள் வெளியேறட்டும். பில்லி சூனி ஆவிகள் வெளியேறட்டும். செய்வினையின் ஆவிகள் வெளியேறட்டுமே சிவநாமத்தினாலே. எல்லாவித பலவீனத்தின் ஆவிகள் இப்பொழுது நீங்கி போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய கண்களை தொடும். செவிட்டு காதுகள் திறக்கட்டும். செவிட்டு காதுகள் திறக்கட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான கிட்னி சம்பந்தமான நோய்களை சுகமாக்கும். கிட்னி சம்பந்தமான நோய்களை நீர் சுகமாக்கும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியப்பா. வேலை பிரச்சனைகளை மாற்றும். கடன் தொல்லைகளை மாற்றும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிறவர்கள், இந்த கூட்டத்துக்கு தூர இடத்திலிருந்து வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும் அப்பா. அனுப்பும். இரத்த சம்பந்தமான நோய்களை சுகமாக்கும். கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கும். சின்ன குழந்தைகளை ஆசீர்வதியும். குழந்தை பாக்கியம் இல்லாதிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் அருளி செய்வீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன்.